டைட்டானிக் படத்துல ரோஸை காப்பாத்துறதுக்காக ஜாக் வந்து ஐஸ் தண்ணிக்குள்ள இருந்து இறந்து போயிருப்பான். ஏன்னா யாராலையும் அந்த தண்ணியில இருக்க முடியாது. ஏன்னா அது -2°C இருக்கும் இவர் ஒருத்தரை தவிர. இவர் பேர் வந்து சார்லஸ் ஜோகின். இவர் வந்து டைட்டானிக் ஷிப்ல ஒரு சீஃப் பேக்கரா இருக்காரு. இந்த டைட்டானிக் ஷிப் வந்து ஐஸ்பர்க்ல மோதி 2ஆ உடஞ்சு முழுகிட்டு இருந்துச்சு. அப்ப எல்லாருமே லைஃப் சேவ் போட்ல போயிட்டு எல்லாருமே தப்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இவரையும் கூப்பிட்டாங்க. ஆனா இவர் வந்து குழந்தைகளையும் பெண்களையும் மட்டும் அந்த போட்ல அனுப்பிட்டு இருக்கிறவங்களாம் முதல்ல காப்பாத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணாரு. அந்த ஷிப்ல இருக்கிற உட்டன் சேர்ஸ் எல்லாம் தூக்கி எல்லா சேரும் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிருந்தாரு. ஏன்னா அதை பிடிச்சி யாராச்சும் காப்பாத்திக்குவாங்க அவங்க செல்ஃப, அதனால போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வேலை பண்ணாரு பாருங்க. ஒரு ஃபுல் ட்ரம் எடுத்து ஃபுல்லா அடிச்சிட்டாரு. கடைசியா அந்த கப்பல் முழுசா முழுகிற நிலைமை வருது. அப்ப தண்ணிலேயே கூச்சுறாரு. சொல்லப்போனா இவர் எடுத்து போட்ட சேர்லயே இவர் பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் -2°C தண்ணியில இருந்திருக்காரு. இவர் சரக்கு ஃபுல்லா அடிச்சனால அவருக்கு மறுத்து போச்சா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு வழியா ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாத்திடுறாங்க. பாத்தீங்களா, நிறைய பேர் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு காரணமே சரக்கு இருந்திருக்கு. ஆனா இவர் வாழ்க்கையை காப்பாத்தினதே அந்த சரக்கு தான். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.